இல்ல அதை விட்டுட்டு இப்ப இன்னைக்கு இந்த மிஸ்கின் அம்மனமா நிக்க போறேன், டான்ஸ் ஆட போறேன். இல்ல இல்ல அது அதெல்லாம் வந்து இல்ல அது அது வந்து காமெடியா இல்ல அப்படி நினைச்சாலும் கிடையாது. கார்த்தி இல்ல அவரு ஒரு 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 காமெடிலாம் இல்ல இல்ல. ஒரு அவரு வந்து அருவருப்பான ஒரு ஆக்சுவலா மேடை ஸ்டேஜ்ல நாகரிகம். அவரெல்லாம் என்னத்துக்கு விடுறாங்க? ஒரு பெரிய உலகமக டைரக்டர் அவரு சொல்றாரு அவர் ரொம்ப கூலி தெளிவு ஒண்ணுக்கு போறத பாக்கணும். இல்ல என்ன ராம்ஸ். இது என்ன என்ன கான்சியஸா அவர் வாழ்க்கை அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அத அவர் கண்ணாடி போட்டு அத வருவாரு. ஏன் கண்ணாடி கேட்டுக்கிட்டாங்க. போடுறாருன்னா, நான் தனியா தெரியணும். எல்லா இடத்துலயும் ஒரு கூட்டம் நிக்குது. ஒரு 15 பேர் நிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல அப்படின்னா, நான் தனியா தெரியணும். அதுக்காக கண்ணாடி போடணும். அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப தனிப்பட்ட முறையில நான் தெரியணும். அப்புறம் ஹைலைட் பண்ணி தனியா தெரியணும். தெரியணும் அப்படின்ற மாதிரி பேச்சுலாம் இருக்கவர். இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப பாலாசக்தி தனியா அவர் ரெண்டு சொல்றாரு என்ன பேசினா தெரியும், என்ன பேசினா தெரியும், என்ன பேசினா நம்ம வந்து இப்போ வந்து கருப்பள்ளி பண்ண எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன். ஸ்டேஜ்ல வந்து பயங்கரமா வந்து இந்த இல்ல பழைய ஒருவேளை விஷயங்கள் இந்த இதை இந்த இலக்கியம் அது டீமுக்கே இதுன்னு பேசுவார். தெரிஞ்சுதான் கூப்பிடுறாங்க போல அந்த நினைக்கிறேன் மாதிரி கார்த்தி. ஒரு வச்சிருப்பாரு. தெரிஞ்சுதான் இவர் இது மாதிரி பேசுவாரு. மிஸ்கின்லாம் பர்பஸா ஸ்டேஜ்ல வந்தா நம்ம இதை பேசினா அது ஹைலைட் ஆகும், இதை வந்து வைரல் ஆகும். அப்புறம் தெரிஞ்சுதான் பேசுறாரு, தெரியாமலாம் கிடையாதுங்க. இல்ல அவ்வளவு ஒருவேளை அந்த முட்டாள்லாம் டீமே கிடையாது. தெரிஞ்சுதான் ரொம்ப கூப்பிடுறாங்க போல. இவரெல்லாம் பர்பஸா இது வேணும்னே பண்றதுதான். கூப்பிட்டா ஆனா அதுதான் நீங்க பேசுறீங்க. நம்ம கழிவு தானே ஊத்துறோம். அவரை இப்ப பெருமையப்படுத்துறோம். ஏன் அசிங்கமா ஒரு இடத்துல அது போயிட்டு அவங்களுக்கு தேவையே இல்லைங்க. அது அவங்களுக்கு தேவையே இல்லைங்க. நான் ஒண்ணு பேசுவேன், அதை பத்தி தான் எல்லாருமே பேசுவாங்க நாளைக்கு. அதுதான் உங்களுக்கு தேவை, அவ்வளவுதான். நான் ஒண்ணு பேசுவேன், அதை பத்தி தான் எல்லாரும் பேசணும். அந்த ஸ்டேஜ்ல நான் பேசுறது மட்டும்தான் அது டிபேட் ஆகணும். அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது, எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு இடத்துல நிக்கிறாரா, எல்லாரும் என்ன மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வேலை பார்ப்பாரு. அவரெல்லாம் கொஞ்ச நாள் தான் சினிமாலே நிப்பார். அவர் இந்த இது மாதிரி பேசுறவங்களாம் அவ்வளவு பாலாஜி சக்திவேலு எவ்வளவு கூலா வந்து ஒரு படத்தை விமர்சனம் பண்றாரு. இப்படி ஒரு இது படம் பார்த்ததுலன்னு எல்லாரும் ஒரு டிக்னிட்டியா பேசிட்டு இல்ல போயிட்டு ராமசன், இல்ல அப்படியான ஒரு கூட்டம் இருக்கு இங்க, சரியா? அப்படியான ஒரு கூட்டம் இருக்கு. அதை வந்து பார்த்து லைக் பண்றதுக்கான ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. அதுக்கான அந்த கூட்டத்தை டார்கெட் பண்ணி தான் பேசுறாங்க. இப்ப சீமான் இருக்காருல்ல, நான் சீமானுக்கு தப்பா நினைக்காதீங்க. சீமானுக்கு என்ன தேவை? ஓ, எதையுமே யோசிக்காதவன், பேசிக் அறிவு இல்லாதவன், எதை பத்தியுமே யோசிக்காம நம்ம பேசலாம் நம்புறவன், நம்ம என்ன பொய் சொன்னாலும் இவன் கேட்கறவன், இப்படி ஒரு கூட்டம் இருக்குல்ல. அவருக்கு என்ன தெரியாது சீமானுக்கு? பொய் நம்ம ஸ்டேஜ் ஏறினா பொய்யா தான் பேசுறோம், நம்ம சொல்றதுக்கு கை தட்டுறானுங்க, என்ன சொன்னாலும் கை தட்டுறாங்க, அது தெரியும்ல. தெரிஞ்சுதான் பண்றாரு. ஏன் பண்றாரு அப்படின்னா, கார்த்தி அதுக்குன்னு எல்லாரும் இவனுங்களுக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் அவுத்து பண்றாருல. போட்டு பாக்கிறதுக்கு தான் அதுதான் வராங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப இருக்கு. இல்ல அவுத்து போட்டு அவரை அது அதான் பார்த்து சிரிக்கிறவன் எவ்வளவு பேர் இருப்பான்னு நினைக்கிறேன் நீ. பின்னாடி இப்ப அந்த பொண்ணுலாம் வந்து அவ்வளவு கேவலமா சிரிக்குது. அதை வந்து இவரெல்லாம் வந்து என்னத்த அப்படிதான் ஒரு ஆடியோ லாஞ்சில போயிட்டு அந்த டைரக்டரோட உதட்ட பார்த்தேன். ஒரு 70 சிகரெட் குடிப்பான்னு நினைக்கிறேன் டெய்லியுமா அது மாதிரிதான். நல்ல டைரக்டரா வருவாங்க. யாரே நீ இந்த டேரக்டர் அப்போவே எந்திரிச்சு வாயா வந்து காலை விழுந்து இது பண்ணி விடியான்னு சொல்லி வந்திருக்கோம். அப்போ தெரிஞ்சிருக்கும். கார்த்திக் வணக்கம். சொல்லுங்க ப்ரோ. என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க தலைவனை இழுத்து உள்ள போடுறீங்க? அண்ணாச்சியா? யாரு? சீமான் அண்ணாச்சியா தான். ஆஹா, ஆமா ஆமா ஆமா. கேட்க ஆள் நினைச்சீங்களா? போச்சியா? என்ன பிரச்சனைங்க? என் தம்பி தப்பான்னு சொல்லுங்க. தப்பா ஒன்றும் சொல்லுங்க, அவர் பண்றதானே சொல்றோம். அதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாதுங்க. எப்படி பேசுறான் நீங்க? அப்படி இப்போ இந்த சுதாகர் அவன் பேர் என்ன, அந்த கஜினி வீடியோல ஒருத்தன் டப் ஸ்மாஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பான்ல, எனக்கு வந்து எல்லா டேரக்டர்ஸ் போன் அடிக்கிறாங்க, நான் போறது இல்ல, படம் நடிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி திவாகர்னு வந்து போடுறான்ல. பட் அவனுக்குமே ஒரு குரூப் இருக்குங்க, அவனுமே லைக் பண்ணுவாங்க, அவங்க வீடியோ பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அதுக்கு ஒரு அப்படி ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸை மட்டும் அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு பிளான் இருக்கு. அதுதான் அவ்வளவுதான். அதுதாங்க நம்ம வந்து என்ன சமூகத்திலயும் வாழ்றோம். ஆனா ஒரு நம்ம லூசுத்தனமா பேசினாலும் சரி, பைத்தியக்காரத்தனமா பேசினாலும் சரி, கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டத்துக்கு பெற்று பேசிடுவோம் அப்படின்னு. மிஸ்கின்லாம் பேசுறது அப்படிதான். மிஸ்கின்லாம் வந்து லூசு பயிலுங்க, என்ன பேசுறான்னு கேட்பானுங்க, அது ஹைலைட் ஆகும், ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க நம்ம பேசுறத, அந்த மாதிரி பேசுறது.
மிஸ்கின் பெரிய பைத்தியங்க, தேவையில்லாம ஒண்ணு பேசிக்கிட்டு செருப்பு இருப்பாரு. கழட்டி ஒரு ஆடியோல அந்த அடிச்சா சரி bro. தேவையில்லாமலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் யோசிச்சு வந்து பேசுறதாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஒன்றும் ஏதோ ஒன்று ஸ்டேஜில் வந்து தேவையில்லாம உளறலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து கான்சியஸாக ரொம்ப யோசிச்சு என்ன பேசலாம், எப்படி பேசலாம். ஓகே, இதை பேசினா அவனுக்கு கண்டுப்பாங்க, இதை பேசினா அதை கண்டுப்பாங்க. ஓகே, இப்படி பேசினா வைரல் ஆகும்ல. அதை எப்- வந்து தெளிவாக பிளான் எப்பப்பெல்லாம் பண்ணி பேசுறதானுங்க. பேசுறாரோ அப்பப்பெல்லாம் நக்கல் பண்ணி ஓட்டுறாங்க அவரை. ஆமா. அது அது தேவையே இல்லைங்க. லைன் ம், இருக்காரு இல்லையா? ம், ம். இல்ல ஜி, எத்தனை அது டேரக்டர் கண்டென்ட் ஏங்க கொடுக்குற மாதிரியே இப்போ பேசுவார். குட் நைட் ஏங்க குட் நைட்னு ஒரு படம் எடுத்து கொடுத்தான். அந்த டேரக்டர் எங்க இருக்கான் ம். சொல்லுங்க. அவன் சைலண்டா அடுத்த படத்துக்கு கதை எழுதிட்டு இருக்கான். பார்க்கிங் ம். எடுத்தான். அந்த டேரக்டர் எங்க இருக்கான்? அடுத்து சைலண்டா படம் எடுத்துட்டு இருக்கான். நம்ம ம். தலைவன் இது கொரியன் படத்தையே எடுத்துட்டு வந்து இங்க வந்து ரீமேக் பண்ணி உருட்டிட்டு 2 படம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு லைம்லைட்ல இருக்காருல்ல. கேட்டா சீனியர் டைரக்டர், பெரிய டைரக்டர்ன்றீங்களா நீங்க? இந்த பிசாசு அதுதானங்க தேவை தேவை. பிசினஸ்ல தான் லைம்லைட் முடங்கி தானங்க கிடக்குது தேவை. அவங்களுது. எங்க லைம் லைட்ல இருக்கிறாரு அவர், எங்க டாப்ல இருக்காரு ஏங்க இப்ப இப்ப விஜய் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன இப்ப நீங்க கேட்டீங்கன்னா மிஸ்கின் வந்து பெரிய டைரக்டர்னு சொல்ல மாட்டீங்களா யாராவது? இல்ல, அது சும்மா பெரிய காமெடி டைரக்டர்னு பண்ணதுங்க சொல்றது டேரக்டர். தெரிஞ்ச டைரக்டர், அவ்வளவுதான். பெருசுன்னு சொல்லிக்க முடியாது அப்படிலாம். தெரிஞ்சதுன்றது இதை வச்சுங்க தெரிஞ்சு உங்களுக்கு. தெரிஞ்சதுன்னா ஒரு ஏங்க, அஞ்சாவது இந்த மாதிரி எடுத்திருக்கிறாரு. இது பண்றதாங்க. மாதிரி இந்த பழைய மாதிரி இல்ல படம் எல்லாம் அஞ்சாவது, இந்த எடுத்திருக்கிறாரு. மாதிரி கிறுக்கு வேலை பண்ணாதாங்க. இல்ல நான் போய் அஞ்சாவது போஸ்டர் படம் ஓட்ட போறேன்னு பார்த்தாலும் போறாருங்க. ஒரு படத்துக்கு வந்து போஸ்டர் ஓட்ட எத்தனை போறேன்னு பேர் போறாரு. படம் ஓகேவா? எடுத்திருக்காரு. ஒரு ம், ம், போஸ்டர் ஓட்டுறது இல்லைங்க. ஒரு போஸ்டர் ஓட்டுறதுக்கு 30 ரூபா. சரியா? சென்னையில ம், ஒரு போஸ்டர் ஓட்டுறதுக்கு 30 ரூபா. நீங்க வந்து மொத்தமா ஒரு 100 போஸ்டர் ஓட்டினா கூட எவ்வளவு வருது? 3000 ரூபா. ம். 1000 போஸ்டர் ஓட்டினாலும் 30,000 தான். எனக்கு போஸ்டர் ஓட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு போஸ்டர் ஓட்டுட்டு போயிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து போறாரு. இது தெரியாம பண்ணுவாருன்றீங்களா? 3000 இல்ல அப்படின்னு ஒருத்தர் வந்து நீங்க நம்புவீங்களா ஃபர்ஸ்ட்? ஆனா அதை பண்ணி அதை ஒரு போட்டோவை எடுத்து போட்டு போஸ்ட் ஓட்ட ஆள் இல்ல, காசு இல்ல, நானே ஓட்டுறேன் அப்படின்னு போடுறாருல. போய் அதுல அதை நம்புறதுக்கு ஒரு 100 பேர் இருப்பான்ல லூசு பயலுக. அதான் விளம்பர அட்டென்ஷன் பைத்தியம், காசையே நம்ம அவ்வளவுதான், வேற கஷ்டப்பட்டு ஒண்ணும் ஒரு இல்ல. படம் எடுத்திருக்காரு. விளம்பர பைத்தியம். அட்டென்ஷன் கிரியேட் அவ்வளவுதான், பண்றது வேற என்ன? தெரியாது, வேற ஜி, ஒண்ணும் இந்த இல்ல. கடைசி விவசாயி டைரக்டர் வீட்டுக்கு மாலை வாங்கிட்டு நேரா போய் காலில் விழுந்துட்டாரு. அதையும் வீடியோ எடுத்து போட்டாங்கல்ல. படம் அதுதாங்க முடிச்சு ஒரு சொல்றேன். லைவ்ல எல்லாமே யூடியூப்ல எல்லாமே பேசுனாரு. பப்ளிசிட்டி 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 தாங்க. நம்ம ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணா எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்றதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்ப இப்ப சொன்னீங்கல்ல, அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்னத்தையும் அவன் பைத்தியம் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. அது ஊருக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுதான். அதான். ஆனா எல்லாரும் சொம்பு தூக்குறாங்க கார்த்தி, அதான பிரச்சனை. அங்க இருக்க வெற்றிமாறன் வந்து எல்லாருமே சொம்பு தூக்குறாங்க. சொம்பு தூக்குறாங்க. இது மாதிரி யாருக்குங்க? பைத்தியக்காரனை கூட வச்சுக்கிறாங்க. அப்பதான் அவங்க நல்லா தெரிய முடியும். அப்படிதான் நினைக்கிறேன். யாருக்கு சொம்பு தூக்குறாங்க? எனக்கு இல்ல புரியல எனக்கு. எல்லாருமே வந்து மிஸ்கின் அப்படி மிஸ்கின் இப்படி, சூரியன் சொல்றாங்க, வெற்றிமாறன் சொல்றாங்க, மிஸ்கின் சார் அப்படி இப்படின்னு தான் சொல்றாங்க. அதெல்லாம் பொருடா பேச்சுங்க, மைக்ல அது பேசுறதெல்லாம். அது சபையில ஒரு மரியாதைக்காக பேசுறதுங்க. ஆமா. இப்படி மரியாதை கொடுத்து தான் அவர் யாரையும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அதையும் எல்லாரும் கூப்பிட சேர்ந்து கூடாது. நானே செலக்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன்னா, ஆனா கார்த்தினா சத்யராஜ் அவங்க ஃபேன், உங்க ஸ்பேஸ் எல்லாம் கேட்டு தான் தூக்குறேன்னு சொல்லுவான். அதுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளா? அப்படிலாம் இல்லை. என்னை திட்டுறவங்க எவ்வளவு பேர் இருக்கான் டெய்லியும். அதாவது எங்க நீங்க ஏதோ ஒன்று பேசணும் இருக்கும்போது இல்லை 1008 விஷயம் பேசுவாங்க. அதெல்லாம் பேசுறதெல்லாம் உண்மையா? இல்ல, அவர் மேடையில பேசும்போதே மத்த டைரக்டரோட இவரையும் ஜாயின் பண்ணிப்பாரு. இப்ப என்ன மாதிரி, வெற்றிமாறன் மாதிரி, ராம் மாதிரிலாம் நாங்கெல்லாம் ஒரு படைப்பாளி அப்படின்னு ஜாயின் பண்ணிக்குவாரு அவரும். இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிப்பாரு. அதை வச்சுட்டு தான் இங்க வண்டி விட்டுட்டு இருக்காரு இத்தனை வருஷமா. ஆமா. இந்த டுபாக்கூர்னு சொல்ற மாதிரி. அவன் எவ்வளவு நாள் அவர் வண்டி ஓடுது பார்ப்போம். இதே கொரியன் படம் அடிச்சிருவாரு அவரு தலைவர். அவர் வண்டியில ஓடுறதே இல்லைங்க. தியேட்டர்ல வந்து படம் பாக்குறீங்களா என்ன நீங்க? தியேட்டர்ல இந்த கூவெல்லாம் சோசியல் மீடியாவோட அடங்கிருங்க. சோசியல் மீடியால இந்த கோவெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப லிமிட்டடான ஆடியன்ஸ் தான். மிஷின் படம் வந்தா என்ன ஓப்பனிங் வரப்போகுது? பிசாசு வந்து ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு தானே கத்தி பிசாசு. ஏங்க சீமானுக்கு ஓட்டு விழுவுது இல்லையா? அந்த ஓட்டு விழுவுற கூட்டம் மாதிரிதாங்க இந்த ஒரு லூசு ஏங்க கூட்டம். திருப்பி திருப்பி அங்கேயே வரீங்க? அது சொல்லுங்க. நீங்க பாருங்க, ஏங்க அது ரொம்ப லிமிட்டடான ஒரு கூட்டம் இருக்குங்க. அந்த பொய் கூட்டத்தை சொன்னா மட்டும் நம்புற அட்ராக்ட் கூட்டம் மாதிரி பண்றதுக்கான ஒரு வேலை பாக்குறீங்களா? அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான், வேற என்ன? எது சொன்னாலும் ஒரு சம்மந்தமே இல்லாம எதுக்கு விரும்புறோம், எதுக்கு ஏன் எதுக்குன்னு தெரியாம
ஒருத்தர் வந்து பார்த்துட்டு ஐயோ, இவர் பெரிய அறிவாளி போல இருக்கே அப்படின்னு நம்புவீங்கல்ல. சீமான்லாம் அப்படிதான் நம்பிருங்க. பெரிய அறிவாளி போல இருக்கு. அண்ணன் மலையை பத்தி பேசுறாரு, தேனி பத்தி பேசுறாரு, பறவை பத்தி பேசுறாரு, மீனை பத்தி பேசுறாருன்னு. அண்ணன் ஏதோ பெரிய வாட்ஸ்அப் ஃபார்வர்டா படிச்சுட்டு வந்து அவர் உலகிட்டு இருப்பாரு. ஆனா அண்ணன் பெரிய அறிவாளி நம்பிருக்கீங்க. அப்படி ஒரு கூட்டம் தானேங்க இது. அவர் அக்கீர சுராவது குரசாவ தெரியுமா உனக்கு? இல்ல ஜி, இவர் இவர் என்ன இவர் இந்த என்னன்னு ஒரு மாதிரியே 4-5 பேர் மெயின்டைன் சொல்றாரு. பண்ணிட்டு என்ன 4-5 பேர் ஜி, இவர் இந்த மாதிரியே மெயின்டைன் ஆமா பண்ணிட்டா வேற என்ன, பரவாயில்ல அது ஜி. சினிமால சின்ன சீமானுங்க அவன். 2-3 படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சங்கர நடுத்தெருவு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அவர் படம் ரிலீஸ் பண்ணாம ஆல்ரெடி வீட்டை பூட்டிட்டே தான் வந்து ஓட்டிடலாம். இவரை நம்பி நடுத்தருவில் தான் இருக்கிறாரு போல, அந்த படமும் முடிக்காம.